நாம் ஒரு மனுஷனை மன்னிச்சாதான் கடவுள் நம்மளை மன்னிப்பார். எனக்கு இந்த விஷயத்துக்காக தான் எனக்கு எதிராக யாராவது செயல்பட்டு இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன். மன்னிக்கிறதால அவங்கள திருப்பி நான் நினைக்கிறது இல்லை. இப்போ கூட நான் சில விஷயங்கள் பேசும்போது சம்டைம்ஸ் எனக்கு அந்த தாட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த தாட்ஸு உங்களுக்காக சொல்லப்பட்டதே தவிர என்னுடைய மனசில் அதை போட்டு நான் விதைக்கலை. அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. ஏன்னா சாயப்பா கொடுத்த வேலைகள் இங்கே அதிகமாக இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், வேலை ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு 1 மணி நேரம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு சத்தியமாக நேரம் கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு நிமிஷத்தையும் நான் வீண் பண்ணேன். வாழ்க்கை போர் அடிச்சுதுன்ற ஸ்டேஜெலாம் ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு, அவ்வளோ மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் ஒன்றா சேர்ந்ததால் என்னால் சரியான முடிவு எடுக்க முடியல, சரியான திசையில் பயணிக்க முடியல. அப்போ பாரங்கள் குறைஞ்சா புத்தி யோசிக்கும், மனசு பின்தொடரும், நம்மளுடைய எண்ணம் சொல்லு செயல்கள் எல்லாமே ஒரு முன்னேற்ற பாதையில் நோக்கி செல்லும். வாழ்க்கையில் முன்னேறுவது மட்டும்தான் நம்ம லட்சியமாக இருக்கணும். அப்போ முன்னேறுவதற்கு